ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் ரோட்டோர டீ கடைகளில் வச்சுருக்க உருளைக்கிழங்கு சமோசாவை எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 கப்பு மைதா மாவு எடுக்கிறதுக்கு பதிலாக 1 கப்பு மைதா மாவும் 1 கப்பு கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் வேணும்னா ஒன்லி மைதா மாவு யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு ஓமம், அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை கையில் வச்சு பிடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரணும். அதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. இதை தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒட்டாமல் இருக்கணும். இனி இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க அதை ஒரு ஈர துணி வச்சு மூடி ஒரு அரை மணியிலிருந்து 1 மணி நேரம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 வேக வச்சு தோல் நீக்கின மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு மேஷர் வச்சு மசிச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்ல குலைவாக மசிச்சிடாதீங்க. அது லைட்டாக கொஞ்சம் கெட்டிலாம் இருக்கிறது மாதிரி அதை நல்லா மசிங்க. அப்போ தான் நமக்கு சமோசா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இனி ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம் அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன ஒரு 2லிருந்து 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, கூடவே ஒரு சிட்டிகை காயப்பொடி, லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சாட் மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு அரை நிமிஷம் இந்த மசாலா பொடிகளையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு மசிச்சு வச்சு அந்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வேக வச்ச பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா குக்காக விடலாம். உப்பு காரம் தேவைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. நம்ம சும்மாவே அப்படி வேக வைக்கலாம். பட் லைட்டாக தண்ணி சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை எடுத்துருக்கோம். இனி இதை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடலாம். அப்போ நமக்கு சமோசா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு 5-6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்க 2 கப்பு மாவில் இருந்து நமக்கு இப்படி இந்த சைஸில் 6 பால் மொத்தம் கிடச்சிருக்கு. இனி இந்த உருண்டைகளோட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு உருண்டையை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு உருட்டிடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த சென்டரில் லைட்டாக கட் பண்ணிடலாம்.
நம்ம உருட்டின ஷீட் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சமோசா வந்து ஃப்ரை ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ விரலில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு அதனோட விளிம்புலையெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இனி அதனோட ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி மடித்து ஒரு கூம்பு ஷேப்புக்கு உருவாக்கிடலாம். இந்த மாதிரி 2 விளிம்பையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சீல் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே வச்சுருக்க அந்த மசாலாலாம் வெளியே வராமல் இருக்கும். இனி இந்த கோனுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மசாலாலேருந்து ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ எடுத்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து நல்லா சீல் பண்ணிடுங்க. எந்த அளவு டைட்டாக சீல் பண்ண முடியுமோ அந்தளவு பண்ணிடுங்க. அப்போ தான் சமோசா வந்து ஃப்ரை ஆகும்போது மசாலாலாம் வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஷீட்லேயும் ஸ்டஃபிங் பண்ணி வச்சிடலாம். எல்லா ஷீட்லேயும் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூடானதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை 1 by 1 அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். சமோசாவை எண்ணெயில் போட்ட உடனே வந்து திருப்பி போட்டுறாதீங்க. அது வந்து ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அதை திருப்பி போட்டு மறுபக்கம் ஃப்ரை பண்ணிடுங்க. உடனே வந்து நமக்கு வந்து பொன்னிறமாக வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சமோசாலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எல்லா சமோசாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம டீ கடைகளில் பார்த்தா நமக்கு வந்து இந்த சமோசா கூடவே பொரிச்ச பச்சை மிளகாய் தருவாங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைன்னா நம்ம அதை கடிச்சிட்டு சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண அப்புறமா அந்த சூடான எண்ணெயில் போட்டு அதை பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பொட்டேட்டோ சமோசா பண்ணியாச்சு. இந்த பொட்டேட்டோ சமோசா கூட நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணின அந்த க்ரீன் சில்லிஸ் வச்சோ இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சோ சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இந்த உருளைக்கிழங்கு சமோசாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.